பார்ட்டியை விட்டு. கல்யாணராமன் டோட்டலாக இன்றைக்கி நான் கல்யாணராமனை சஸ்பெண்ட் தான் பண்ணாங்க. பட் இவருமே கட்சியை விட்டே விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்ருக்காரு. இதில் பார்த்து எல்லா ஊடகத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் போகிற ஊடகத்துலாம் வந்து நிஜமாகவே வந்து புய்தி வாரி தூற்றுகிறார் அண்ணாமலை மேலேன்னு சொல்லலாம். அவர் தான் அண்ணாமலை தான் வந்து தமிழ் சபத்தை கண்டபடி பேசுன்னு தூண்டி விட்டார். என்ன டிஎம்கேவோட ஃபைல்ஸ் நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேன் அண்ணாமலைக்கு. அண்ணாமலை எங்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கிட்டு நம்ம வந்து கை விட்டார் என்ன அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பட் இதில் என்ன அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியறது அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கும்போது கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியமாக தேவை. கண்டபடி பேசுகிறதுங்கிறது டெஃபினட்டாக வந்து அட்லீஸ்ட் பார்ட்டி லைக் பிஜேபி ஒன் பி டாலரேட்டுன்றது அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில. ஏன்னா கட்சி பார்த்தா வந்து கேடர் பேஸ்டு பார்ட்டி தான் இது. தலைவர்கள் நம்பி கேடரை வருவாங்க. அப்போ கேடர் பேஸ்டு பார்ட்டி பிஜேபி. அதை வந்து அவர் மறந்து போயிட்டு சேர்ந்துருக்காரா என்னன்னு தெரியல. டிஎம்கேலே இருந்திருக்கலாம்னு தோணுது. இதில் என்ன வேடிக்கை, நான் தான் வந்து திமுக ஃபைல்ஸ்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது யாருக்குமே உண்மையாக இல்லைன்னு தான் தோணுது. அவர் இதுக்கு வந்து டிஎம்கேல இருந்திருக்காரு, அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு. அந்த இன்ஃபோ வந்து இவர் வாங்கி இவர்கிட்ட கொடுத்துருக்காரு அண்ணாமலை கிட்ட. இப்போ திரும்பி அண்ணாமலை இன்ஃபர்மேஷனாக வெளியிடன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு இப்போ பிஜேபி. அப்போ யார் தான் நம்புவாங்க இவரை? அது அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. அதுவும் பார்த்தோம்னா யாருமே வந்து சீரியஸாக எடுத்துக்கல வரேன்னு தோன்றது. இப்போ இதே இன்ஃபர்மேஷன் வந்து வெளில போன அப்புறம் மற்ற டிவிலாம் யாருமே கூப்பிடல வர அங்கே அப்படிங்கிறது டவுட் இருக்குது. அப்படின்னா யாருமே வந்து இவரை சீரியஸாக எடுத்துக்கல, இவர் சொல்கிறதான் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா எந்த ஒரு காட்சி இதுலேயே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நிறைய பேட்டெலாம் கொடுக்குறாரு. யாருமே அண்ணாமலை கேள்வியும் கேட்கவே இல்லை அவர்கிட்ட, அண்ணாமலை கிட்ட. ஏன் நீங்கள் மௌனமாக இருக்கீங்க சூர்யா சிவா விஷயத்தில், ஏன் ஒன்று பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு. அப்படின்னா யாருமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்ட்டு. மோரோவர் இப்போ இவர் வந்து தமிழிசை வந்து பேசினது வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் ஓவர்னு தான் தோன்றுறது. பட் இதில் அவர் ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ அண்ணாமலையோட ஹேண்ட்ஸ் வந்து ஆர் டைடு. அவருமே வந்து கட்சி தலைவர். அவர் வந்து எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகணும். இப்போ கல்யாணராமன் வந்து நீக்கிட்டாங்க. இப்போ திரும்பி அப்போ வந்து 120 மாதிரி காவு கொடுக்கணும். அதுதான் தட்ஸ் மணி பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுதான் அண்ணாமலையை பொறுத்தவரை வந்து கஷ்டமான நிலைமை தான் அவருக்கு. இப்போ நீங்கள் தமிழிசை சப்போர்ட்டரை வந்து கட்சியோடு தூக்கினேன்னா தன் சப்போர்ட்டரையே வந்து அட்லீஸ்ட் சஸ்பெண்டாக பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவரோட இதுவாக இருக்கணும், அண்ணாமலையோட ஒரு டாக்டிக்ஸாக இருக்கணும். அது பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ் அது சொன்ன இப்போ ஸ்டேட் கிராஃப்ட்ன்ற கதை தான் இது. ஒரு பேலன்ஸ் பண்ணி ஆகணும். இப்போ தமிழிசை வந்து கட்சியோடு நீக்க முடியாது. ஏன்னா இப்போ கவர்னர்லாம் வந்திருக்காங்க. இப்போ கட்சிக்கு கெட்ட பேர் தான் வரும். இப்போ அவங்க வந்து கவர்னராக இருந்தவங்க தூக்கி இது பண்ணி டிசைன் பண்ணி கட்சியில் நிற்க வச்சு திரும்பி அவங்க கட்சிகளை கொண்டாந்து நிறைய விஷயம் நடந்தாச்சு. இப்போது அந்த அம்மாவும் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க இப்போது தமிழிசையும். ஸோ அவனை போய் திரும்பி டிஸ்மிஸ் பண்ண முடியாது, கட்சியோடு நீக்க முடியாது இப்போதைக்கு. அப்படிங்கும்போது சம்படி ஹேஸ் டு பி ஒரு பலிகடாவாக இருந்து தான் ஆகணும். அந்த பலிகடாவை இவரை யூஸ் பண்ணிட்டாங்க சூர்யா சிவாவன். அதுக்கேற்ற மாதிரி இவரோட பேச்சு இது மாதிரி அமைஞ்சிருக்கு, ஈஸியாக அமைஞ்சிருக்கு. ஸோ இவரே வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டாருன்னு தோன்றுறது. இவர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அதை வந்து இவர் மறந்துட்டாருன்னு தான் தோணுது நமக்கு சூர்யா சிவா. டெஃபினட்டாக அவர் கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் கட்சியில் நம்ம தூண்டி விட்டோம், நம்ம வந்து நம்மளோட இதை பண்ணிக்கணும் அப்படின்னு தான் அவர் ஒரு இதுவாக இருந்திருக்கணும். அவரோட ஒரு ஃபென்ஸ் போட்டு அவர் இருந்திருக்கணும். அவர் தன்னோட லிமிட்ஸ் இது தான் அப்படின்னு அவர் புரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி இல்லாமல் நானும் இஷ்டமாக பேசுவேன் அப்படிங்கிறது அவருக்கு வந்து அவர் தான் கடைசியில் வந்து கெடுதலாக முடிஞ்சிருக்குன்னு தோன்றுறது நமக்கு. அவரை வந்து எல்லாருமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பேசியிருக்கணும். அவரை வந்து விட்டார் வாய்ப்பை அப்படின்னு தோன்றுறது. கட்சிக்கு வந்தார், ஸோ இது பண்ணார். ஸோ ரியாக்ட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பொறுமை அவருக்கு தேவை. ஆனால் இஷ்டமாக பேசுறது அப்படிங்கிறதுங்கிறது எந்த கட்சியிலையும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ ஈவன் இஃப் இ கோஸ் பேக் டு டிஎம்கே சேர்ந்தாலும் சரி, சேராட்டியும் சரி, திமுக நம்புவாங்களாங்கன்ற டவுட்டு இவர். யாருமே நம்ப போகிறதில்ல இவர். எல்லா கட்சிகளுமே வந்து இவரை ஒதுக்கி தான் வைக்கணும்னு தான் தோன்றுது. தனக்கே அவரை வந்து ஒரு கெடுதல் பண்ணிக்கிட்டாருன்னு தான் தோன்றுறது அவர். இப்போ நாளைக்கு இதே மாதிரி அவர் கட்சியை நீக்கிட்டாங்கன்னா அவங்க பற்றியே பேச மாட்டாரா இவர்? ஸோ கட்சி கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? எல்லா கட்சிகளுக்குமே அது பொருந்தும் என்னதான் இருந்தாலும். அதனால் இது வந்து அவருக்கோட வாய்ப்பை கெடுத்துக்கிட்டார். இது அவர் கட்டாயமாக வந்து யாருமே சீரியஸாக எடுத்துக்க போகிறதில்ல. எல்லாருக்குமே நம்மளை பற்றி தெரியும் எல்லாமே. அதனால் இவர் வந்து ஏதோ ஒரு காழ்ப்புணிச்சு தான் சொல்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பட் அதனால் அதான் ஆக்சுவலி அண்ணாமலை வந்து இதை வந்து பேசினான்னா இன்னும் பெரிய விஷயமாக ஆகும். இது நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வந்து இதில் சொல்லுவாங்க, நீங்கள் சுப்பிரமணிய சாமியை பார்த்தீங்கன்னா வந்து இஷ்டமாக பேசிட்டு இருப்போம் மோடி பற்றி. மோடி டசன்ட் ரிப்ளை டு ஹிம். நான் ரிப்ளை பண்ணால் இன்னும் பெரிய விஷயமாக ஆகும். அதனால தான் வந்து இது இன்னும் அதனால தான் விட்டுறாரு அண்ணாமலைன்னு தோன்றுறது இப்போ. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்டிங் தே வில் கிவ் ரெஸ்பான்ஸ். ரெண்டு விஷயம் இருக்குது இங்கிலீஷில். ரியாக்ஷன் இருக்குது, ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. ரியாக்ஷனாக இமீடியட்டாக பண்ணுறது,
ரெஸ்பான்ஸ் தான் தாமதமாக பண்ணுறது, யோசித்து பண்ணுறது. அதான் அண்ணாமலை வந்து போலீஸில் இருந்திருக்கார், அவருக்கு தெரியும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதான் டெஃபினட்டாக நடக்கும், ஒரு பேக்ரவுண்ட் நடக்கும்னு நினைக்கிறோம். சூர்யா அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அதான் நடக்க போகிறது எதிர்காலத்தில். ஜெய்ஹிந்த்.